வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 40வது நாளோட கேமு. டார்கெட்டு வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஓகேவா? இன்றைக்கோட வெள்ளிக்கிழமைனால ஒரு இன்சென்டிவ் 3 நாளைக்கு ஒரு இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க. என்னென்னா 140 ஆர்டர் எடுக்கணும். 10,500 தருவாங்களாம். ஆனால் ஆர்டரே போட மாட்றாங்க. ஆனால் போன வாரம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். ஆனால் போன வாரமும் எடுக்க முடியல. சரி, இந்த வாரம்னாச்சும் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணால் ஆர்டரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அசைனே ஆகுது. அந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு கஸ்டமர்கிட்ட போய் எடுத்து கொடுக்குறதுக்கே மணி 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி 40 நாள் இன்றைக்கோட மொத்தம் ஏர்னிங்ஸை நம்ம இன்றைக்கி சொல்லிடுவோம். அதை தவிர்த்து 50 நாளில் யார் கெஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் தருவோம். எப்படின்னா, கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து 3000 1,05,000 சொல்லலாம், 1,06,000 சொல்லலாம், 1,07,000 கூட சொல்லலாம். அந்த இதுக்குள்ளே எது யார் கிட்டத்தில் இருக்கோ அந்த நம்பர் வைஸில் அவங்களுக்கு சிறந்த பரிசு ஒன்று தந்துடுவோம். இன்னொன்று என்னென்னா, அது கலந்துறதுக்கு ஒன்றே ஒன்று செய்யணும். கமெண்ட் பாக்ஸில் அவங்க பேர் எந்த ஊருன்னு ஃபஸ்ட்டு போடுங்க. 2வது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 3 பேர்த்துக்கு உங்கள் நண்பர்கிட்ட யார்ட்டாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விட்ருங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 3 பேர்த்துக்கு ஷேர். இது மட்டும் ஒரு 45வது நாள் வீடியோக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அன்றைக்கி நான் போடுவேன். அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாட்டி மெயிலில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு சிறந்த பரிசு உண்டு. லாஸ்ட் டைம் வந்து ரமேஸ்வரன் நினைக்கிறேன், அவர் தான் கரெக்டாக சொல்லியிருந்தார். அவருக்கு இடையில வந்து அவரை சந்தித்தான். அந்த காசு கூட கேட்டதப்போ யாருக்காச்சும் கொடுக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னேன். சரிங்க ப்ரோ, அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டுருக்காங்க. லாஸ்ட் நாள் முடியறதுக்கு முன்னாடி அவரோட காசுக்கு ஒரு சின்ன அவர் பேரை சொல்லி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு நல்லது செய்வோம். ஓகேங்களா? பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த கேமில் யார் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா என்னாலே கணிக்க முடியாது எவ்வளோ எடுக்க போகிறேன்னு. சரி, ஓகே. என்னோடய கேம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எத்தனை ஆர்டர் எடுத்திருக்கேன்னா 38 ஆர்டர் எடுத்திருக்கேன். அடப்பாவேமே அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் நார்மலாகவே 40-45க்கு மேலே போகும். இன்றைக்கி அந்த தான். சரி, இன்றைக்கோட ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2,267 ஓட்டியிருந்தோம். டிப்ஸு வந்து ஒரு 30 ரூபா கிடச்சி. எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா 525 ஆச்சு. இது கழிச்சது போக நம்ம கைக்கு கிடச்சது 1,772 ஓட்டியிருந்தோம். ஓகேவா? இந்த 40 நாளில் நம்ம ஓட்டின அமௌண்ட் வந்து 91,442 ஓட்டியிருக்கோம். லாஸ்ட்டு 10 நாளில் வந்து 19,727 ஓட்டியிருக்கோம். பார்க்கலாம் இந்த 50 நாளில் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸு உண்டு. டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.